அப்பா அம்மா விளையாட்டு விளையாடி பாப்போமா செல்லம் எச்செல்லம் எச்செல்லம் எச்செல்லம். எப்போ பாரு திங்கணும் திங்கணும் திங்கணும். வாழைப்பழத்தை உரிக்கணும், வாய்க்குள்ளே சொரகணும். வாழைப்பழத்தை உரிக்கணும், வாய்க்குள்ளே சொரகணும். பசிக்குது. இதே தான் இருக்கு. பசிக்குதுல்ல, நான் திங்கணும்ல. பாரு, நான் இந்த ஒரே ஒரு பழம் தான், அதுவும் பாரு இத்தனோண்டு பழம். என் சுண்டி விரல் இருக்குல்ல, சுண்டி விரல் சைஸ் தான். அதான் அந்த திங்கிற எப்படி வாடி செல்லும். இப்படி வா, இப்படி வா, இப்படி வா. பழத்தை திங்கிறது மட்டும்தான் வேலையா? பாரு, பழத்தை தின்னு மாமை மேலே தூக்கி போடுறேன். இதை விட நான் பாடினேனே எப்படி இருந்துச்சு இந்த பாட்டு? கேவலமா இருக்கு போ. அப்பா அம்மா விளையாட்டு பாட்டுடி. எனக்கு இந்த பாட்டே எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? இந்த பாட்டு நல்லா இல்லை, வேற பாட்டு. எனக்கு 24 மணி நேரமா அந்த பாட்டு தான் பிடிக்கும். எனக்கு அந்த பாட்டு பிடிச்சது. ஏன்? எனக்கு நல்ல பாட்டு பாடு. இங்க பாரு, அந்த அப்பா அம்மா விளையாட்டுல அவ்வளோ அருமையா இருக்கும். எப்படி இருக்கும் செஞ்சு பார்த்தா தானே தெரியும். வரல. வரலையா? வரல. இங்க பாரு, சட்டை இருக்கு. இந்த சட்டை இருக்குடி, இந்த சட்டையோட பாரு அப்பா அம்மா விளையாடுறதுக்கு எவ்வளவு அம்சமா இருக்கு தெரியுமா? அப்ப விளையாடி பாப்போம். அப்ப நான் பாறேன். சரியா? பாறேன், விளையாடி பாப்போம். நான் சொல்ற மாதிரியே செய்யணும். சரி. அப்பதான் அந்த விளையாட்டு உச்சக்கட்டத்தை எட்டும். உச்சக்கட்டத்தை எட்டுறப்போ ஒரு சிறுக்குமே ஒரு சுகம் அப்படி இருக்கும். சரி, நீ சொல்ற, நான் நம்புறேன். கீழே விழுந்துருவேன், மயங்கியே விழுந்துருவா. 2 பேரும் டயர்டா ஆகி போயிரும் வேலை செஞ்சு. நான் வாரேன். என்னைய கூட்டிட்டு போங்க. எங்க போகணும்? இப்போ உனக்கு அம்மா விளையாட்ட கத்து தர போறேன். வாடி செல்லம். முடியல. தூக்கிட்டு போறேன். அப்படியா? வாடி செல்லம், வாடி 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 வாடி. எப்படியோ அப்பா அம்மா விளையாட்டு என்ன அங்க கூட்டிட்டு போறேன். இது அம்மா விளையாட்டு. இந்த விளையாட்டு 4 பேர்த்துக்கு தெரிகிற மாதிரி இந்த விளையாட்டு விளையாடணும். அப்பதான் அம்மா விளையாட்டு கரெக்டா வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தெரியும். இதுலயே நின்னுக்க. இப்ப நான் வரேன். அப்பா சரி. எங்க போயிருப்பா இவன்? இந்த வந்துட்டேன் பாரு. இந்த துணி எப்படி இதை அப்படி வச்சுக்கிட்டு இந்த சோப்பப்படி நல்லா கும்மி 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 சோப்பை நல்லா ராவி ராவி அழுக்கு நல்லா போக போக தேய்ச்சி நல்லா துவைச்சி கொடு. இதுதான் அம்மா விளையாட்டு. சோப்போட வராது. தண்ணி இருக்குது, தண்ணியை பார்த்து பக்குவமாக செலவு பண்ணு. சம்மர் நேரத்தில் பஞ்சாயத்தில் தண்ணியே வராது. அதனால இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இறச்சி ஏண்டா இதுதான் அந்த அப்பா அம்மா விளையாட்டா? இது அம்மா விளையாட்டு மட்டும் தான். அப்போ வந்து அப்படின்னா அந்த சோப்பை வச்சு இப்போ அம்மா நல்லா அப்படி தேய்க்கணுமா? ஆமா. துணியே. ஆமா. அப்பா என்ன செய்வாரு? அப்பா விளையாட்டு இருக்கு இல்லையா, இங்க பாத்துக்க. பாக்குறேன். அதுக்கு தானே இந்த பாக்குறேன். அப்பா விளையாட்டு பாத்தியா? பார்த்தது இல்லையே. இப்போ அப்பா விளையாட்டு எப்படி பண்ணுனா, இந்த பாரு. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. இது அப்படியே வை. அதாவது இப்போ நான் வந்து இப்படி தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் துணியை. ஆமாம், பிள்ளைய துணி துவைக்கிறத பார்க்க அழகை பார்த்து மாமி வந்து சொத்து போய் விவசாயம் பண்ண போறேன். நான் வந்து இப்படி தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் துணியை. ஆமா, நீ இந்த மண்வெட்டியை வச்சு விவசாயம் உட்காந்து மண்ணை இப்படி 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 அதாவது இப்படி இப்படி மண்ணை கொத்தி கொத்தி போடுவியா? ஆமா. இந்த விளையாட்டு ரொம்ப நல்லா இருக்குடா. நல்லா இருக்குல்ல? நம்ம டெய்லி அப்பா அம்மா விளையாட்டு தான் விளையாடணும். அம்மா நான் துணி துவைக்க போறேன். என்ன சோப்பு? அது என்னவோ ஒரு சோப்பு. பச்சை பீபாட வீசுது, அதான் கேட்டேன். அதான் எப்படி இது ஆரம்பிக்கிறான். அப்பா இது எப்படி நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும்? அப்படியே துணி மேல வச்சு லேசா தண்ணி தெளிச்சு மெதுவா அப்படியே ராவுங்க. ராவரப்பவே இந்த துணி பதமா ராவுங்க. நான் ராவுறேன். துணி மேல லேசா லேசா கொண்டு துணி மேல வச்சாச்சு. ஜலத்தை தண்ணியை தொளிக்கணும். நான் நல்லா தெளிக்கிறேன். இந்த பாத்துக்கோ, நல்லா தெளிச்சாச்சு. இப்போ உட்காந்து என்ன செய்யணும்? அது எங்க தேய்க்கணும்? டார்லிங் அப்படி தேய்மா, அப்படி தேய்.
துணிக்கு சோப்புக்கு வலிக்காம தேய் பார்ப்போம். பழிக்காதுடா. நான் துணி துவைக்கிற ஸ்டைலே வேற. தேய்ச்சாச்சு. அப்புறம் கிளம்பிட்டுமா? டார்லிங், நான் தேய்ச்சதுனால கையெல்லாம் புண்ணாயிடுச்சு. இதுக்கு மேல முடியாது. அவ்வளவு துணி துவைச்சிட்டு தான் வெளியே போகணும். நான் பாரு இவ்வளோ மரத்துக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு தான் என்கிட்ட இருக்கிறதே கொஞ்சோண்டு தண்ணி. அது கொஞ்சோண்டு தண்ணி இறச்சி இந்த வாழைக்கெல்லாம் பார்த்து படுக்க வைக்கணும். அது நீ போர் போடும்போது நல்லா போட்டிருக்கணும். சரியா, நீ இதை போடாம விட்டுட்டான். ஏ இது பஞ்சாயத்து போறடி. ஒரு பஞ்சாயத்து போற நாம எப்படி போக முடியும்? அவ வந்து அப்பப்போ விடுவா. டெய்லி யாரு விடுறா? சரி, அப்படிதான் இந்த துணி துவைக்க முன்னுக்கு நான் ஒரு நேந்திரம் பழத்தை உடைச்சி எனக்கு வாயில போட்டுச்சு பாறேன். இன்னும் எத்தனை பழத்தை நீ உடைச்சு போடுவ? அதான் அப்படிதான். கிழவங்கிட்ட இருந்து தப்பிச்சு துணியை துவைக்கணுமா? துணியே இல்லை ஒன்றாங்கிட்டு துவைப்பேன். நீ வேலையை பாரு கண்ணா, நீ வேலையை பாரு, நீ வேலையை பாரு, நீ வேலையை பாரு.